சூழலுக்கு தகுந்தாற் போல மனிதர்கள் மாறுவது வழக்கம்தான் என்றாலும் வழக்கத்திற்கு மாறாக பிரஸ் மீட் மாற்றி மாற்றி பேசுவதுதான் சீமானின் வழக்கமாகவே மாறிவிட்டது. தந்தை பெரியார் குறித்த சீமானின் அவதூறு பேச்சுகளை அடுத்து அவரது பழைய வரலாறும் பலராலும் தோண்டி எடுக்கப்படுகிறது. சீமானின் தொடக்க கால அரசியல் வாழ்க்கைக்கு அடித்தளம் போட்டு கொடுத்தது திராவிட இயக்க மேடைகள்தான். ஆனால் தற்போது திராவிட எதிர்ப்பை தீவிரமாக கையில் எடுத்து சீமான் பேசி வருவதற்கு காரணத்தை அலசி ஆராயும் அதே வேளையில் சீமானின் அரசியல் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் அவரது நிலைப்பாடு நிலையில்லாததாகவே இருந்திருக்கிறது என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனால் ஈர்க்கப்பட்டு தமிழ் தேசிய அரசியல் பேசி வருவதாக கூறும் சீமான் இலங்கை இறுதிக்கட்ட போர் நடந்த சமயத்தில் பிரபாகரனை சந்தித்த கதையை மேடைக்கு மேடை சொல்ல தவறியதே இல்லை. ஈழ மக்கள் கொத்து கொத்தாக செத்துக் கொண்டிருந்த போது பிரபாகரன் விருந்து வைத்து தன்னை உபசரித்ததாக சீமான் மெச்சிக் கொள்வதெல்லாம் இன்று வரையிலும் உண்மையா பொய்யா என்ற விவாதத்தில்தான் இருந்து வருகிறது. அதிலும் விருந்துக்கு அமர வைத்து என்னென்ன சாப்பிடுகிறேன் என பொட்டு அம்மான் குறிப்பெடுத்துக் கொண்டிருந்தார் என சீமான் கூறும் கதைக்கு புருவத்தை உயர்த்தாதவர்களே இல்லை என்று சொல்லலாம். நான் ஒருத்தர் சாப்பிடுறேன், சாப்பிட என்ன சாப்பிட்டு போக வேண்டியதானே, பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டிருக்கிறார். உங்களால் நம்ப முடியுதா பாருங்க. சாப்பிட்டு என்ன சாப்பிட்டு போறாரு அவ்வளவுதானே, பின்னாடி ஒருத்தர் எழுதிட்டே இருக்கான். இதைவிட இன்னும் அல்டிமேட்டாக ஆமைக்கறி தொடங்கி இலையில் என்னென்ன உணவு இருந்தது என்பது கூட சீமான் லிஸ்ட் போட்டு நாத்தக்க தம்பிகளிடம் பெருமைப்பட்டுக் கொண்ட வீடியோக்கள் தனி ரகம்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் மேடை ஏறி பேசும்போது பிரபாகரனை சந்தித்து சாப்பாடு சாப்பிட்ட கதையை மூச்சு விடாமல் பேசி வரும் சீமான் பிரபாகரனின் போர் தீரம் குறித்தோ ஈழத் தமிழர் விடுதலை குறித்தோ எந்த இடத்திலும் ஆழமாக பேசியதில்லை. இன மக்களை கொன்று குவித்தார்கள் என ஆக்ரோஷமாக இருக்கும் சீமானின் பேச்சில் ஆழமான அணுகுமுறை இருக்காது என்ற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. இன மக்களின் விடுதலைக்காக ஒரு நாட்டை எதிர்த்து போராடி கொண்டிருந்த பிரபாகரனை வெறும் சாப்பாட்டு கதையை சொல்லி சொல்லி சீமான் சிறுமைப்படுத்தியிருப்பதாக விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. அத்தோடு இறுதிக்கட்ட போரின் போது இலங்கைக்கு சென்றதாக கூறும் சீமான் எந்த இடத்திலும் அந்த போர் சூழல் எப்படி இருந்தது, ஈழ மக்களுக்கு என்ன ஆனது என்றெல்லாம் பகிர்ந்து கொண்டதும் கிடையாது. எப்போது பார்த்தாலும் பிரபாகரன் தன்னை பாதுகாக்க நினைத்தார், பிரபாகரன் தனக்கு விருந்து வைத்தார் என பிரபாகரனை வைத்து தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதிலேயே தான் சீமானின் மொத்த குறியும் இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். பிரபாகரனை அரசியல் வழிகாட்டியாக சீமான் அறிவித்த போது அவருக்கு இருந்த ஈழத் தமிழர்கள் ஆதரவு தற்போது பெருமளவு குறைந்து விட்டது. ஈழத் தமிழர்களை காக்க வந்த சாமி போல தனக்கு பில்டப் கொடுத்து கொண்ட சீமான் கடைசி வரைக்கும் மேடையில் பேசி பேசி கூட்டத்தை ஈர்த்தது தவிர்த்து வேறெதுவும் செய்யாததுதான் ஈழத் தமிழர்களின் நம்பிக்கையை இழக்க காரணமாக அமைந்தது. சீமான் கையில் எடுக்கும் தமிழ் தேசிய அரசியல் தமிழர்களுக்கானது என கட்டமைப்பதை தாண்டி பிற மொழி மக்கள் மீது வெறுப்பை உமிழும் வகையில் இருப்பதை மையப்படுத்தியே இருப்பதாக விமர்சிக்கப்படுகிறது. சீமான் தனது நிலைப்பாட்டை மாற்றி மாற்றி பேசும் பல வீடியோக்களுக்கு மத்தியில் தரமான இன்னொரு வீடியோவும் சிக்கி அவர் செல்லும் அரசியல் பாதையையே சந்தேகப்பட வைத்துள்ளது. பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சுக்கு விளக்கம் அளித்த சீமான் பிரபாகரனை சந்தித்த பிறகுதான் தெளிவு பிறந்தது என்றும் அதற்கு பிறகுதான் பெரியாரை எதிர்க்க தொடங்கியதாகவும் பேசினார். என் தலைவனை 2008 பிப்ரவரியில் நான் சந்திக்கிற வரை நான் இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனா தான் இருந்தேன். சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இந்த அரசியலை கட்டமைக்கிறேன். இந்த விளக்கத்தை கேட்கும் யாவருக்கும் பெரியாரின் கைத்தடிதான் பிரபாகரன் கையில் துப்பாக்கியானது என சீமான் நரம்பு புடைக்க பேசிய பழைய வீடியோதான் ஞாபகத்திற்கு வரும். ஆனால் சீமானுக்கு மட்டும் அது மறந்து விட்டது போல
பெரியார் வழியில் அண்ணா வழியில் வளர்ந்த பிள்ளைகள் என தம்மை பற்றி பிரபாகரன் தன்னிடம் பெருமையாக கூறினார் என அப்போது பேசிய சீமானுக்கும் பிரபாகரனை பார்த்ததும் பெரியார் எதிர்ப்பை கையில் எடுத்ததாக தற்போது பேசும் சீமானுக்கும் எவ்வளவுதான் வித்தியாசம்? எதுதான் உண்மை? பெரியார் குறித்து பிரபாகரன் பேசியது உண்மையா அல்லது பிரபாகரனை பார்த்த பிறகு பெரியாரை வெறுத்தது உண்மையா என்பது எல்லாருக்கும் எழும் சந்தேகமே. எங்கள் ஐயா பெரியாரின் கையில் இருந்த வளைந்த கைத்தடிதான் கால ஓட்டத்திலே ஈழ தேசத்திலே என்னுயிர் தலைவன் பிரபாகரன் கையிலே துப்பாக்கியாக நிமிர்ந்தது. என் அன்பு பிரபாகரனை மையப்படுத்தி தமிழர்களுக்கான அரசியலை சீமான் கொடுக்கிறாரா அல்லது பிரபாகரனை வைத்து பிழைப்புவாத அரசியல் செய்கிறாரா என்பது போக போக